உம்முடைய திரு சித்தத்தின்படியே ஆக கடவுளே. சீசர்களே, நீங்கள் 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதோ? நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏனெனில் என் ஆத்மானது மரணத்துக்கு எதுவான துயரம் அடைந்து கொண்டிருக்கிறது. மகா தயாளம் நிறைந்த என் பிதாவே, என் பிதாவே, உமது திரு சித்தத்தின்படியே என் மீது வரப்போகிறது பயங்கரமான மரணவாதிகளை நான் அனுபவியாமல் விளக்க தேவரேற்கு சித்தம் உண்டானால் அவ்விதமே செய்தருள, அல்லதே அவைகளெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்பது தேவரேற்கு சித்தமானால் அவ்விதமே அனுபவிக்க மனதாயிருக்கிறேன். இரக்கம் நிறைந்த என் தந்தாய், உமது நேசத்தை விருப்பமானாய் என் மீது தயவாயிரு. உமது பச்சமுள்ள உலக ரச்சனைத்திற்காக அனுபவிக்க போயிடக்கூடிய பாடுகளையும் அவமானமான சிலோ மரணத்தையும் குறித்து நான் எடுத்த இந்த மனித சுபாவத்தை குறித்து என்னை கண்ணாக்கிறல. உடைய தயாளம் உள்ள திரு கண்களால் நோக்கியல்ல. என் மனிதன்படி வேண்டாம், உடைய திவ்ய சித்தத்தின்படியே ஆக கடவுளே.
வாழும் இறைவனின் மகனே, நீர் இப்போது படுகிற வியாகுலங்களையும் கஷ்டதிகளையும் நான் அறிந்திருக்கின்றேன். துயரப்படுபவர்களுக்கு ஆறுதல் வருவிக்கின்றவர் நீரல்லவோ. நான் எந்த விதம் உமக்கு ஆறுதல் சொல்வேன்? பாவத்தால் கெட்டு போன மனபுலத்தை மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்கிற கருணையும் தயையும் உள்ளவராயிருக்கும் மட்டும் இந்த பாடுகள் உம்மை விட்டு விலகாதே. நீர் மனிதனுக்கு மோட்ச திவ்யம் கொடுக்க வேண்டும் என்பது நீரே மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்ட வழி இதுதானே. ஆகையால் இந்த கொடிய மரணத்தையும் சிலுவை மரணத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பது நீரே மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்ட வழி இதுதானே. ஓ தேவகுமாரனே, எழுந்திரும். சீசர்களே, இப்போது நீங்கள் நித்திரை செய்தது போதும். மனுமானை குறித்து எழுதப்பட்ட நிறைவேறும் காலமும் மனுமான் பாடுபட வேண்டிய நேரமும் அடித்திருக்கின்றது. சதிகார சீசன் என்னை யூதர்கள் காட்டிக் கொடுக்க போகிறான். சதிகாரர்கள் படைகள் ஆயுதங்களுடனும் நம்மை பிடிக்க வருகிறார்கள். அந்த படையில் நான் மாத்திரம் அகப்பட போகிறேன். நான் மாத்திரம் செய்வ பலியாக போகிறேன். சீசர்களே, நீங்கள் சற்றேனும் அச்சமில்லாமல் சுகமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க கடவுதே. நான் உங்கள் குருக்களிடம் செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதோ என் குருவை காட்டிக் கொடுக்கின்றேன். வாருங்கள் செல்வோம். அப்படியே வருகிறோம் சினேகா. நீங்கள் சாட்டை, சவுக்கு, சங்கலி முதலியவர்களை தயாராக எடுத்து வந்தீர்களா? சொல்லியவரை சாட்டை, சவுக்கை, பெரும்பு ஆயுதங்களை பலமாக எடுத்து வந்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் யுவராஜ். அப்படியானால் சத்தம் சந்தடி இல்லாமல் பதுங்கி பதுங்கி பாருங்கள் செல்வோம். அப்படியே வருகின்றோம். பாருங்கள் செல்வோம். ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்னவென்று உமக்கு புரிகிறதா சினேகிதா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. என்ன, ஒன்றும் புரியவில்லையா? ஆம் யுவாசி, குமீர் என்று சத்தம் கேட்டது சிநேகிதர்களே. ஏதோ சத்தம் கேட்கின்றது. சத்தம் சந்தடி இல்லாமல் பதுங்கி பதுங்கி பாருங்கள் 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 சிநேகிதர்களே. ரொம்பவும் இருட்டா இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது பயம் தோன்றுகிறதா? சிநேகிதா, நீரோ இப்படி பயப்படுவோர் போல் நடித்தால்
எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் தைரியமாக செல்லுங்கள், நாங்கள் மற்றவையை பார்த்துக் கொள்கிறோம். அப்படியானால் வாருங்கள் என் பின்னே. அப்படியே வருகிறோம். ஓ, உஸ், 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 உஸ் என்று சத்தம் கேட்கிறது. உங்களுக்கு காதி இல்லையா? ஆம், யூதாசே. ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது. ஏதற்கும் எச்சரிக்கையாக பதுங்கி பதுங்கி அடிமேல் அடி வைத்து பாருங்கள், பாருங்கள். அதோ தெரிகிறது பார், ஒளிவை மலை தோப்பு. ஆம் யூதாசே, அவன் அடிப்பகுதியில்தான் கெத்சேமனி எனும் தோட்டம் இருக்கிறது. அப்படியா யூதாசே? சிநேகிதா, கெத்சேமனி தோட்டத்தில் உன் குரு மட்டும்தான் இருப்பாரா அல்லது மற்றவர்கள் இருப்பார்களா யூதாசே? என் குருவும் அவருடன் சில சீடர்களும் இருப்பார்கள். அப்படியா? ஆம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரி, நான் கச்சிதமாக காட்டிக் கொடுக்கிறேன். என் பின்னே வாருங்கள்.